ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இசை கிச்சனில் சுவையான முருங்கைக்கீரை பருப்பு குழம்பு எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். சட்டி அடுப்பில் வச்சு நான் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இது லைட்டாக கீரை வதக்கிறதுக்காக தான், அதுக்காக கம்மியாக ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சது 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கிறேன். ஒரு கையளவு சின்ன வெங்காயம் போட்டுக்கிறேன். வெங்காயம் போட்டு தான் கொஞ்சம் வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நான் ஒரு கைப்பிடி புதுசாக ஒரு கைப்பிடி வச்சு முருங்கையில் எடுத்துருக்கிறேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தீயை சிம்மில் வச்சுட்டு நல்லா கொஞ்சம் வதக்கிக்கோங்க. இந்த குழம்புக்கு சின்ன வெங்காயம் தான் போடணும். சின்ன வெங்காயம் போட்டால் தான் நல்லாயிருக்கும். பெரிய வெங்காயம் போட வேண்டாம். இந்த கீரை வதங்கிட்டு இருக்கட்டும். அதுக்கு இடையில நான் இங்கே ஒரு 100 பருப்பு போட்டு, துவரம் பருப்பு 100 பருப்பு, 3 தக்காளி, ஒரு 10 சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு, 4 பச்சை மிளகாய் போட்டு நல்லா வேக வச்சுருக்கேன். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு இதை வேக வச்சுருக்கேன். இதை கடைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா கடைஞ்சாச்சு. இந்த சைடு கீரையும் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ இதை ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. நான் இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறேன். இப்போ கீரையை நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். நான் கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சிருக்கேன். இப்போ இந்த பருப்பு இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இது கூட இப்போ இந்த அரைச்சி வச்சுருக்க கீரை இதையே போட்டுக்கலாம். போட்டாச்சு. ஒரு கிண்டி விட்டுக்கலாம். இதில் காரத்துக்கு பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். இப்போ ஒரு அரை ஸ்பூன் வத்தப்பொடி போட்டுக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் வத்தப்பொடி போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் பெருங்காய பொடி போட்டுக்கிறேன். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். மிக்ஸி ஜார் கழுவி வச்சுருந்து அந்த தண்ணியை ஊற்றி கிண்டிக்கலாம். இந்த அளவுக்கு திக்னஸாக இருக்குது. இப்போ இதை கிண்டிட்டு கொதிக்க வச்சிடலாம். அந்த வத்தப்பொடி பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இது மசாலா வாடை அடங்கிருச்சு. இப்போ தாளித்து கொட்டிக்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டேன். இப்போ 1 ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கிறேன். இப்போ கடுகு பொரியட்டும். நம்ம சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. ஒரு 4-5 சின்ன வெங்காயம் தாளிக்கிறதுக்கு தேவையானது வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கிறேன். இப்போ நல்லா பொன்னிறமாகட்டும். நம்ம கருவேப்பிலை போட்டு தாளிச்சிடலாம். இப்போ நல்லா வெங்காயம் வதங்கிருச்சு. ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தாளித்து ஊற்றிடலாம். இப்போ தாளித்து ஊற்றியாச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ தாளித்து ஊற்றியாச்சு. நம்ம சுவையான முருங்கைக்கீரை பருப்பு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.